வணக்கம் எம்டி லாகர்ஸ். நான் யூடியூப் சேனல் நேம் மாற்றிட்டேங்க. மிடில் கிளாஸ் ரைடர் இந்த நேம் வந்து எம்டி லாகர்னு மாற்றிட்டேன். ஏன்னா நிறைய பேர் மிடில் கிளாஸ் பண்ண ஏகப்பட்ட பேர் இருக்கா. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா என்னோட சேனல் வரவே மாட்டேங்குது. சரி, அதனால தான் எம்டி லாகர்னு மாற்றிட்டேன். அதில் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ. நான் என்ன பண்ணுறது, வீடியோ எனக்கும் நிறைய பேர் நல்லா காமெடி கண்டென்ட்டாக போடு, இல்லை ஏதாவது புதுசாக போடு அப்படின்றாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதான் போட முடியும். நம்மளுக்கு அவ்வளோ நான் வெறும் மோட்டோ வாக்கிங் பண்ணுறது தான் என்னோட விருப்பம். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால நிறைய லாக் எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏன்னா அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக காமெடி கண்டென்ட் போடுறேன். ஓகேவா, ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிகள். ஏன்னா போன ஹெல்மெட் வாங்குற வீடியோக்குலாம் 300K 300 வியூ போயிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை நீங்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அப்புறம் வாங்க லாக்குள்ளே போகலாம். என்ன மேட்டர்னா, நம்ம ஃப்ரெண்டோட வண்டிக்கு லூனோவுக்கு ஹெல்மெட் பாருங்க, மிரர் வந்து உடஞ்சிருச்சு. வண்டிக்கு சொந்தக்காரன் தான் என்ன வச்சிட்டான். கேட்டால் நான் வடிக்கலடா, அதுவா கிராச் ஆகி விழுந்துருச்சா, அது எப்படா ஸ்கிராச் ஆகுன்னு கேட்குறேன். இல்லைடா சும்மா வச்சேன், அது எப்படி விழுந்துச்சு எனக்கே தெரியல அப்படின்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா மிரர் இல்லாமல் தான் ஓட்டிட்டு இருக்கான். சரி, இப்போதான் ஒரிஜினல் மிரர் கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போனோம், பட் நாங்கள் இல்லை, காலி ஆயிடுச்சான். ஸோ அதனால ராமாபுரத்தில் ஏதோ ஒரு ஷாப் ஒன்று இருக்கு, அதெல்லாம் போகலான்னு சொல்லியிருக்கான். சரி நாங்கள் போகிறோம், பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு. ரூட் எங்கே போகுது அப்படின்ற பாப்பவா? இந்த ரூட் எங்க வருது? ஃபர்ஸ்ட் அந்த இது வருதா, ஆர்மி ஆபீஸ். வாடா பாப்போம். ஒன் வே தெரியல, ஆனா அங்க ஒன் வேன்னு போடவே இல்லையாடா. ராமாபுரத்தில் ஒரு ஷாப் ஒன்று இருக்கான். ஸோ அதனால நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஏதோ இங்கே வருதுடா அந்த ரூட்டு, ஏதோ போடுறா. ஆடா மக்கட்ட, நம்ம இது இப்படியே வந்துருக்கலாம் அந்த ரூட்டுக்கு. இந்த ரூட் எங்க போகுது? அதுதான் சிங்கிள் மிரர் இல்லாமல் வண்டி வர அவனாலே ஓட்ட முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இதனால நியூட்ரல் வைக்க மாட்டேது. நியூட்ரல் வந்துச்சு. அது இல்லாமல் பாருங்க, ஹேண்டில் வேற வச்சிட்டான். அதுவும் கேட்டால் நான் வடிக்கலடா, மேலே இருந்து யாரும் கல் போட்டாங்க உடஞ்சிருச்சு அப்படின்றான். வச்சுக்கு என்ன பண்ணுறது? சரி, அதான் இன்னைக்கு சண்டே, அதுமா ஒரு வழியாக இதையாச்சும் போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு ஒரு சோகம் ஒன்று நடந்துருச்சுங்க. என்னோட இனாட்டாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் இனாட்டாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வேலையை முடிச்சுட்டு போகிறப்ப பார்த்துட்டு இனாட்டா ரெடி ஆகிட்டாங்களா இல்லையான்னு இனாட்டா வர எடுத்துகிட்டு போகணும். வீடியோவில் கண்டென்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. பட் இருந்தாலும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம இனோட்டா ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறதுக்குலாம் நல்லா தாங்க இருக்கும். நம்ம இனோட்டா டேங்க் நல்லா பெருசாக இருக்குமா, அதனால் அதோட சீட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக மாதிரி இருக்கும். இவன் ரொம்ப வண்டி கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. என்னோட ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், டேங்க்கு பெருசாக இருக்குமா, அதனால் அதோட டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி இருக்குது. டியூக் நல்லா தான் இருக்குது, இதை ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ நான் ஏன் இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா, வண்டியோட ஓனர் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். இந்த டிராஃபிக்கில் வந்த உடனே வண்டி ஹீட் ஆகிடுச்சு, ரேடியேட்டர் செம ஹீட் ஆகிடுச்சு. அவனால் ஓட்ட முடியல, கால்லாம் சுடுவிட்டான். ட்ராக் போட்டுட்டு இருக்கான், அவனுக்கே கால் சுடுது. நான் வெறும் சாக்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். என்ன ஓட்ட விட்டான். டே ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா, ஓட்டுறா என்னால முடியல அப்படின்ட்டான். அதனால தான் இப்போ நம்ம வண்டியை எடுத்து நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். இல்லைன்னா நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன். சரி, நம்மளுக்கும் கிடைச்சது சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து முடிக்கிட்டு இருக்கோம். இவன் நானும் ஒன்று தாங்க, பெட்ரோல் அவசியம் போட மாட்டோம் பாருங்க. பெட்ரோல் ஒரு பாயிண்ட்ல ஆக்ஷன் வைப்போம். எங்கள் யாரும் வெளியே போனால் மட்டும் தான் பெட்ரோல் போடுறது. இல்லைடா இப்போ தான் அந்த சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு வந்தேன், அதுக்குள்ள இன்னொரு சிக்னலா. இப்போ நம்ம வண்டி முறுக்குனா பின்னாடி இருக்கிற ஓனர் கதருவான்.
அதனால வண்டி கொஞ்சம் மெசேஜ் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா பெட்ரோலும் கம்மி, வண்டி ஓவரா முறுக்குன்னா அது ஹீட்டு, தம்பி அலவிடுவான். அதனால வண்டி ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இவன் மட்டும் வண்டியை முறுக்குவான். ஏன்னா அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்க ஓட்டம் தானே நல்லாயிருக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். என்னதான் நம்ம வண்டியை நம்ம டேமேஜ் பண்ணுறதும் நம்ம வண்டியை மற்றவங்க டேமேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. ஸோ அதனால் வண்டியை பார்த்து தான் ஓட்டுவான். என் வண்டி கிளச்சு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க, லைட்டாக விட்டாலே போதும், அது மாதிரி சர்ன்னு போகும். ஒய்யால இந்த வண்டி விட்டு ஆஃப் ஆகுது. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே ரேடியோ டீட் ஆயிடுச்சு. என்னடா வண்டி வச்சுருக்கேன். ஆனால் இந்த வண்டிலாம் டிராஃபிக்கே இல்லாமல் ஹைவேல பறந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் ரேடியேட்டர் ஹீட் அவசியம் ஹீட் ஆகாது. நம்ம இன்னாட்டாகவும் சரி, ரொம்ப ஹெவியாக டிராஃபிக்கில் ஓட்டினா ரேடியேட்டர் ஹீட் ஆகிடும். இதே ஹைவேலாம் பிச்சுக்கிட்டு போனோம்னா ரேடியேட்டர் ஹீட்டே ஆகாது, செம்மையாக இருக்கும். மிரர் இல்லாமல் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்குது. அதனால தான் மிரர் மாட்ட போகிறோம். இதே மாதிரி டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணும், எதுவுமே இல்லாமல் லெஃப்ட் ரைட்டு பார்க்காம வண்டி எடுத்தா அங்கேயே இடிச்சிடுறாங்க வண்டியை. ஸோ அதனால் லோக்கல் ஹெல்மெட் வாங்கி மாட்டலாம் சொன்னால், ஆனால் என்ன அது அவ்வளோ இதுவாக இருக்காது. ஏன்னா ஒரு சைடு ஒரிஜினலும் ஒரு சைடு டூப்ளிகேட் மாட்டாங்கலாம் இருக்காதுல்ல. அதனால தான் ஒரிஜினல் ஹெல்மெட் தேடிட்டு இருக்கான். ஷோரூமில் அதிக ரேட் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வேறு எங்கேயாச்சும் நல்ல ரேட்டில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். சரி, இப்போ வரத்து சொல்லியிருக்காங்க இருக்குன்னு, அதனால் போயிட்டுருக்கோம். ராமபுரத்தில் ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போனோம், பட் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால தான் என்ன பண்ணுறது, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டான் எங்கே இருக்குன்னு. ராமபுரத்தில் ஒரு கடையில் இருக்கான், போய் பாரு அப்படின்னாங்க. அதனால தான் போயிட்டுருக்கோம். அதேமாரி நிறைய பேர் ஃபுட் லாக்லாம் போடுறா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்னங்க ஃபுட் லாக் இப்போதைக்கு போட முடியாது. ஏன்னா நான் இப்போ வெஜிடேரியனாக மாறிட்டேன். அதாவது இந்த மாதம் மட்டும் வெஜிடேரியன், அடுத்த மாதத்துலேருந்து நான் நான்வெஜ். ஸோ அதனால் எங்கேயும் வெளியே போய் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வீட்டில் தான் இருப்பேன். அடுத்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக ஃபுட் லாக் போட்டுடலாம், கவலையே படாதீங்க. ஏன்னா நிறைய கடை பார்த்து வச்சுருக்கேன். பார்த்து வச்சதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட முடியுமே. ஏன்னா கடை நல்லா இருக்குமா நல்லா இல்லையா தெரியாமல் போய் சாப்பிட்டு வீடியோ போட்டால் அப்போ நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டீங்க. நாங்கள் போய் ஏமாந்துட்டேன், பொய்யால எனக்கு மேலே இருக்கிறானுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கடை நல்லா இருக்கும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் அங்கே போட்டால் அந்த டேஸ்ட் அங்கே இருக்க மாட்டேங்குது, ஏமாத்திடுறாங்க. சரி, என்ன பண்ணுறது. அதனால தான் நானும் வீடியோ போடும்போது ஒரு வாட்டி எதுவும் சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மதியம் நான் வீடியோ போடுவேன், அப்படியே போட மாட்டேன். அப்போ என்ன நம்பி வீடியோ பார்க்குறவங்கள ஏமாத்தின மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதனால தான் அடுத்த மாதத்துலேருந்து ஃபுட் லாக் நிறையா போடலாம், ஓகேவா. அப்படியே சண்டே குக்கிங் வீடியோ வரும், அதுவும் லைட்டாக பாருங்கள். ஏன்னா நம்மளும் லைட்டாக குக் பண்ணுவோம். ஸோ அதனால் குக்கிங் வீடியோவும் வர போடுறோம், இல்லைன்னா போட மாட்டேன். ஏன்னா போர் அடிக்குது, என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியாது. சரி, நம்மளால முடிஞ்ச கண்டென்ட் போடுவோம் சொல்லிட்டு அப்படின்றதால நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் போடுறோம். நம்மளுக்கு நாங்கள் கூப்பிட்ட 10-15 பேர் ஆனுங்க லாக் எடுக்கிறதுக்கு. ஏதோ நானும் என் பைக்கு அவ்வளோதான். வண்டி எடுத்தோமா, எங்கன்னா போனோமா, போகும்போது அப்படியே லாக் எடுத்துகிட்டே போனோமா அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீலாக்லாம் என்னென்னா, ஒன்று நானே கேமரா பிடிச்சிக்கிட்டு நானே பேசிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக தேவையான ஷார்ட்ஸை எடுக்க முடியல. இதில் கூட ஒருத்தன் வந்துட்டு இருக்கான்ல, அவன் சும்மா தான் வருவான் வீடியோ எடுறானா, நானும் எடுக்க மாட்டேன், அவனும் கூட வர அப்படி தான் சொல்லுவான். லிஃப்டா, அதனால் என்ன பண்ணுறது. இதில் என்ன கொடுமைனா, இவன் கூட வரான்ல அவனும் யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அவனும் அவன் தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சுது. நான் சும்மா தான் இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன், சரி நம்மக்கிட்டே பைக் இருக்கே நம்மளும் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட ரீல்ஸும் போட்டுட்டேன், லாகும் எடுத்து போட்டுட்டேன். ஆனால் இப்போ என்னங்க ஒரு 10 ஷார்ட்ஸ் போட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீடியோவும் போடல, ஒன்றும் போடலை. அதே மாதிரி அவனும் ஹெல்மெட்டில் கேமராலாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கான். பட் ஆனால் அந்த கேமராவை யூஸ் பண்ணுறதே இல்லை, சும்மா தான் வச்சுட்ருக்கான். எதுக்கு தான் வாங்கினான்னு தெரில. நானும் அவனும் ஒரே கேமரா, சேம் கேமரா தான் வாங்கணும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவனும் யூஸ் பண்ணல, நானும் யூஸ் பண்ணல.
இன்னைக்கு என்ன கிளைமேட்னே தெரியலங்க. வண்டி எடுக்கும்போது சரியான வெயிலா இருந்துச்சு. சரி ஓடிட்டு கொஞ்சம் வரோம், கிளைமேட் மாறிடுச்சு, தூத்த போற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்னடான்னா இங்க பாருங்க எஸ்ஆர்எம் காலேஜ். இங்கதான் பச்சான், எதுதான் பச்சானே தெரியல. எஸ்ஆர்எம் காலேஜ்ல வேஸ்டா பச்சான். கொரோனா டைம்ல போயிட்டு வந்தான், காலேஜுக்கு பச்சானா எவ்வளவு தெரியல. இவன் கூட படிச்சவங்கெல்லாம் ஜோடியா சுத்திக்கிறானுங்க, இவன் இல்லைன்னா ஒன்னும் சிங்கிளா சுத்தினுக்கிறான். பாத்தீங்களா, சும்மா புழுறான், பார்க்க பால் குடிக்க குழந்த மாதிரி இருப்பான். அதனால இவனை யாரும் ஏத்துக்கல. இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ எஸ்ஆர்எம்ல படிச்சு நான் ஒருத்த மட்டும் தான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வேணா, ஆனா ஆல்ரெடி முடிச்சுட்டான் அவன். அவன் இதுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சான், அங்க போய் எதுவுமே செட் ஆகல. எஸ்ஆர்எம் சேர்ந்து அடுத்த நாளே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். காலேஜ் முடிவு வரைக்கும் லவ் பண்ணா, இப்ப பிரேக்கப் ஆகி போயிட்டான். இதான் எஸ்ஆர்எம் காலேஜ்ல படிச்சாதான் ஒரு பெனிஃபிட் சொல்றாங்க எல்லாரும். அதை நம்பிதான் வேறவா, அதை நம்பிதான் இவனும் சேர்ந்தான். கடைசியில பார்த்தா இது வேற டியூக்லாம் வாங்கினா என்ன பண்றது, டியூக் வாங்கி ஒன்னும் ஆலையே, இப்ப வரைக்கும் சிங்களா சுத்தினுறான். நான் வேற காலைல இருந்து சாப்பிடவே இல்லைங்க, தூங்கிட்டு இருந்தேன். இவன் வந்து கூப்பிட்டான், அப்படியே ஏஞ்சி வந்துட்டேன். சூப்பாடுறா வாடே, ஞாயிற்றுக்கிழமை அதமா நீங்க தூங்குடா. ஐயால இந்த கடை தானா, ஒரு வழியா கடை வந்துருச்சு. கேள்வி இருக்கான்னு இந்த நியூட்ரல் போட்டேன்டா. ஐயோ அடிக்கிற வெயில்ல மூஞ்சி ஃபுல்லா வேர்வை ஊத்துங்க. ஹெல்மெட் போட்டுருக்குன்னா ஸோ இதனால சரியான வேர்வை கடுப்பாகுது. சச்ச பரவாயில்லையே, ஹெல்மெட்டு இருக்காடா, இருக்கா, நல்ல வேலை இருக்கான். சாரி காய்ஸ், ரெண்டாவது கடையிலையும் ஹெல்மெட் கிடைச்சி, ஹெல்மெட் பாருங்க, மிரர் கிடைக்கல. மிரர் இருந்துச்சு, பட் ஆனால் என்னன்னா லைட்டா ஸ்கிராட்ச் ஆகிருந்ததால ஓனரே சாரிப்பா ஸ்கிராட்ச் ஆயிருக்கு, நான் வேற ஹெல்மெட் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு டீசெண்டாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அவர் அனுப்பிச்சி விடுவார், அதுக்கப்புறம் வாங்கி நாங்கள் மிரரை ஸ்பிக் பண்ணுறோம். ஒருத்தன் ஜூடியோ, ஆனால் ஜூடியோவில் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. நாங்கள் சும்மா ஜூடியோ போக போகிறோம், சும்மா போயிட்டு சும்மா வரலான்னு. சே ஆசையாக வந்தோம் மிரரை வாங்கி நீங்கள் மாட்டிடலான்னு. கடைசியில் பார்த்தா மிரர் லைட்டாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, ஆல்ரெடி 4 மாதம் தேடிட்டு இருந்தான். சரி பாட்டில் விடுங்க, ஒன்றும் கொஞ்சம் இருக்கட்டும். இவன் கூட வந்ததுக்கு மிரர் கிடைக்கல, வந்ததுக்கு எனக்கு ஜூஸ் வாங்கி தரேன் சொல்லிட்டான். ஸோ அதனால் ஜூஸ் குடிக்க போவோமா. நாங்கள் நேற்று நைட்டே அந்த கடைக்கு போகணும், பட் அதான் கடை ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் அந்த கடையை விட்டு என்ன மட்டும் ரோஸ் மில்க் குடிக்க போயிட்டோம். ஸோ அதான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி அந்த கடைக்கு போக போகிறோம். அவ்வளோதான், வண்டி தெறிக்க விடலாமா. இருக்கிற பெட்ரோலை காலி பண்ணிடலாமா, லைட்டாக முறுக்கி. அப்புறம் பையன் பாவம் அலருவான். ஏன்னா என் வண்டியில் வேறு பெட்ரோல் வேறு இல்லை, நானும் பெட்ரோல் போடணும். இந்த மாதம் என் கம்பெனி என்னை மோசம் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக சம்பளம் போடவே இல்லை ஒய்யால். அவனுங்களே ட்ரைனிங்னு சொல்லி அனுப்புகிறானுங்க. அப்புறம் அவனுங்களே என்ன பண்ணுறானுங்க, உங்களுக்கு இவ்வளோ தான் கணக்கு கிடையாது, நாங்கள் போகிறது தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை பிடிச்சானுங்க. டே மண்டை கசாயங்களா, அதுக்கு நீங்களே டிக்கெட்டை போட்டு கொடுத்து நீங்களே மொத்த செலவு பண்ணி நீங்களே பில் எடுத்துக்க வேண்டியதுடா. ஏன்டா எங்கள்கிட்ட காசு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது, இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டானுங்க. ஏன்டா உங்களுக்கு தான் தெரியுது ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் டிக்கெட்டு, இவ்வளோ தான் காசு செலவு பண்ணும் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஒன்று முன்னாடியே அதுக்கான காசு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது, நாங்கள் போகிறதான் ரூல்ஸு அப்படின்ட்டானுங்க. சொன்ன டைம்லேயும் வர சம்பளம் போடவே இல்லையா, எப்பவுமே கரெக்டாக 1ஆம் தேதி தானே சம்பளம் போட்டுருவாங்க. இந்த வாட்டி சம்பளமே போடலை. ஒரே வாக்குவாதங்க எனக்கு எச்சா இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக சம்பளத்தை ஒரு வாரம் கழிச்சு போட்டானுங்க, அது 6000 தான் போட்டானுங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. மீதி சம்பளத்தை பிடிச்சிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது,
ஏண்டா உங்கள் கம்பெனி வேணாம் ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு போயிடலான்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, நம்ம பைக்குக்கு வேறு இஎம்ஐ கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லையே. ஸோ அதனால் சரி விடு, அடுத்த வாட்டி நீங்கள் ட்ரைனிங் போட்டால் நான் போகவே மாட்டேன்டா. நீங்களாச்சும் உங்கள் ட்ரைனிங் ஆச்சு, நான் இது மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவனுங்களே அனுப்புவானுங்களாம், அப்புறம் இவனுங்களே காசு பிடிப்பானுங்களாம். என்ன கதை இது? எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் கம்பெனியில் ட்ரைனிங் போயிட்டு வந்த எல்லாருக்குமே அப்படி தான் சம்பளத்தை பிடிச்சிட்டானுங்க இவனுங்க இஷ்டத்துக்கு. நீங்களே சொல்லுங்கள், லோக்கல் ஆட்டோவில் யார் டிக்கெட் தருவா? லோக்கல் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு சம்பளம் அதுக்கும் காசு பிடிக்கிறானுங்க இவனுங்களாம். இதுதான் எனக்கு தெரியல. இவனுக்கு மட்டும் நல்லா சுரண்டுவானுங்க, அப்புறம் நம்மள வந்து சொல்லுவானுங்க நீங்கள் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அப்படின்னு. டேய் நாங்கள் கரெக்டாக தான்டா இருக்கோம், நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஏன்டா எங்கள் பக்கம் வரீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டானுங்க. என்ன பண்ணுறது, கம்பெனினாலே அப்படி தானே. நம்ம எதனா ஓவராக பேசினா தம்பி நீ வேலையை விட்டு போ அப்படின்ட்டுவானுங்க. சரின்னு கம்முன்னு இருக்கும். வாங்க அதெல்லாம் எதுக்கு, நம்ம போய் ஜூஸ் குடிப்போம். மிரர் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் ஜூஸ் ஆச்சு கிடைக்குதுல்ல. அடிக்கிற வேலைக்கு நல்லா ஜில்னு ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம் தெம்பா. நம்ம வர இனாட்டாக்கு வர உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்கோம். இனாட்டா என்னாச்சுன்னு தெரியல, ஒர்க் முடிஞ்சிருச்சா இல்லைன்னு தெரியல. பார்த்துட்டு இனாட்டாவை கையோடு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படியே. வேறு நான் எப்போ வேகமாக வரணும் அப்போ தான் நான் வண்டி வரணுங்க. எந்த ஆடி பண்ணுறீங்க கடையாண்டா? ஓகே ஓகே, அது எப்படி நீ தானே வாங்கி தரேன், அதனால கரெக்டாக நீ போட்டுவேன், கவலைப்படாத. கிரா கடை அங்கே இருக்கடா, இங்கே நீ போட்டேன் எப்பரா? ஏடா கடை க்ளோஸாக இருக்கு? ஓப்பன் தானா? ஓகே ஓகே. உள்ள விட்டுக்குவா. ரேடியேட்டர் என்ன சூடாகுது. ஓகே, இந்த கடை தாங்க. ஆல்ரெடி கடைக்கு வந்தோம், பட் ஆனால் கடையில் நேற்று வரும்போது சரியான கூட்டம். இது ஐயோ கேமரா ஹெல்மெட்டில் ஸ்விக் பண்ணிட்டேன், இப்போ வந்து தேடிட்டுருக்கேன். இங்கே ஜூஸ் குடிப்போம். இங்கே ஒரு வழியாக வந்ததுக்கு ஒரு ஓரியோ மில்க் ஷேக் நல்லா ஜில்னு குடிச்சாச்சு. இப்போ நேராக நம்ம இனட்டை போய் பார்க்க வேண்டியது தான். ஐயோ 3 நாள் வெயில் கொளுத்துச்சு, இப்போ என்னன்னா வெயில் சும்மா ஜில்னு இருக்குச்சு. வெயில் இல்லாமல் நல்லா கிளைமேட் செம்மையாக இருக்குது. ரொம்ப கோல்டாக குடிச்சிட்டுனா ரொம்ப கோல்டாக குடிச்சிட்டுனா பல்ல ரொம்ப ஜில்லுனுக்குதே. மக்காமசி ஓடுங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் மைக்கனசி ஏமாப்பா. பார்த்தீங்களா, சரியான லேடிஸ் ஷோக்கு. இந்த மாதிரி தான் ரோட்டில் ஏதாவது பொண்ணு போயிடுச்சுன்னு அது வரைக்கும் வண்டி முழுக்க மாட்டான், அது பக்கத்தில் போயிட்டு வண்டி வேண்டிய முறிட்டு போயிடுவான். இருங்க அடுத்த வாட்டி பண்ணுவான், அப்போ நான் வீடியோ எடுத்துடுறேன், அப்போ என் லாகில் போட்டு விட்டுறேன். உங்கள் அப்பாட்ட போட்டு தயிர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வேறு சீக்கிரம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம இனாட்டா என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். இனாட்டா அங்கே தான் இருக்கா? இதோ இதுதான் ஸ்ரீ ஐயனா ஆட்டோமொபைல்ஸ், இதுதான் ஹாஸ்பிட்டல். ஏன்னா நம்ம இனாட்டாக்கு பஞ்சர், பேக் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பஞ்சர் ஓட்டலான்னு வந்திருக்கோம். இவன் என்ன ஸ்டாண்ட் எங்கே வச்சிருக்க? போட்டாச்சா? இதெல்லாம் போட்டியா? எவ்வளோ தெரியல, பஞ்சர் எப்போ ஆச்சுனே தெரியல. நானும் சரியா கவனிக்கவே இல்லை, எனக்கு காற்று அப்படியே தெரிஞ்சு. நேற்று சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் காற்று கம்மியாச்சு. நானே இப்போதான் நேற்று பார்த்து வரேன். அவ்வளோ பிரியாணியா? அட்டங்கொய்யால போனா ஃபுல்லாக அவன் தான் ஓட்டிட்டு இருந்தான் வண்டி. தேங்க்ஸ் ப்ரோ.
பண்ணிட்டேன், ஜிபே பண்ணிட்டேன், அந்த நம்பருக்கு பண்ணிட்டேன். சரி சாயங்காலம் பார்ப்போம், சாயங்காலம். அவன் வண்டி உள்ளார ஓட்டிட்டு நம்ம வண்டி ஓட்டினா செம்மையாகுதுங்க. அவ்வளோதான், நமக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. நம்ம என்ன அவ்வளோதாங்க, பாய். நம்ம என்னட்டா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் சரி பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். ஓகேவா, டாட்டா, பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. பாய்.